சுபவிரய பிராப்தம். செவ்வாய்க்கிழமை தோறும் மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் எலுமிச்சைப்பழச்சாறோ அல்லது ஒரு சாப்பாடுடனே எலுமிச்சை ஊறுகாயோ தானம் கொடுக்க விரயங்கள் கண்டிப்பாக மாறும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. தாய்வழி உறவு, தந்தை வழி உறவுடன் இருந்த மன வருத்தங்கள், பார்க்க முடியலையே என்ற கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு. தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது. பிள்ளைகளுடைய விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. பிள்ளைகளுடைய வண்டி வாகனத்தில் கவனமாக செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக அபிராமந்ததி படிப்பதோ கேட்பதோ ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை தனுசு ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். கோவிந்த நாமாவளி, பெருமாள் வழிபாடு, பெருமாளுக்கு வெண்தாமரை கொடுப்பது, பெரிய வெண்மலர்களை கொடுப்பது, பசுனையை கொடுப்பது, கற்கண்டு முந்திரிகளை கொடுப்பதெல்லாம் உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்களுக்கு குறைவு இருக்காது. எல்லா விதத்திலும் அனுகூலங்கள் காணப்படும். அகோரமூர்த்தி கவசம் என்று இருக்கும். அதை கேட்க கேட்க பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் பெரிய அளவுக்கு மனக்குழப்பங்களும் தீரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். எந்தவித பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் ஏற்றங்கள் பெறுவார்கள். இடமாற்றத்திற்குண்டான நல்ல காலகட்டம் கொட்டி கிடக்கக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எந்த மாற்றமும் தனுசுக்கு ஏற்றமே.